துவங்குவதாக சமூக வலைதளங்களில் எழுந்த தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் நடிகர் விஷால். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். ராஜா, இதற்கு என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் நடிகர் விஷால்? இயற்கை வேற ஏதேனும் முடிவு எடுக்க வைத்தால் அப்பொழுது மக்களுக்காக, மக்களின் ஒருவனாக குரல் கொடுக்க தயங்க மாட்டேன். இதுதான் நடிகர் விஷால் தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையினுடைய கடைசி வரியாகும். இதெல்லாம் தான் அந்த அறிக்கையை முடிக்கிறார். அதாவது நேற்று முதல் நடிகர் விஷால் கட்சி துவங்குவதாக சமூக வலைதளங்களில் எழுந்த தகவல் முழுவதுமாக பரவி இருந்தது. புதிய கட்சி தொடங்க இருப்பதாகவும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதாகவும் பல்வேறு யூகங்கள், தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த சூழ்நிலையில்தான் இந்த தகவலுக்கெல்லாம் தற்பொழுது நடிகர் விஷால் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். அதாவது தற்போது அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில், சமூகத்தில் எனக்கு இத்தனை ஆண்டுகளாக ஒரு நடிகனாக, சமூக சேவனாக, உங்களில் ஒருவனாக அந்தஸ்தும் அங்கீகாரமும் அளித்த தமிழக மக்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் என்று விஷால் தெரிவித்துள்ளார். மேலும் என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்தே தன்னுடைய ரசிகர் மன்றத்தை ஒரு சராசரி மன்றமாய் கருதாமல் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தாம் எண்ணியதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இயன்றதை செய்வோம், இல்லாதவர்களுக்கு என்ற நோக்கத்தில் நற்பணி இயக்கம் தற்போது செயல்பட்டு வருவதாகவும், அடுத்த கட்டமாக மக்களின் முன்னேற்றத்திற்காக மக்கள் நல இயக்கத்தை உருவாக்கி மாவட்டம், தொகுதி, கிளை வாரியாக மக்கள் பணி செய்வதுடன் தம் தாயார் பெயரில் இயங்கும் தேவி அறக்கட்டளை மூலம் அனைவருக்கும் கல்வி கற்க மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் பெயரில் ஆண்டுதோறும் பல எண்ணற்ற ஏழை எளிய மாணவ மாணவியர்களை படிக்க உதவி செய்து வருவதாகவும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவிகளை செய்து வருவதாகவும் விஷால் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் படப்பிடிப்பிற்காக தாம் செல்லும் பல இடங்களில் மக்களை சந்தித்து அவர்களின் அடிப்படை தேவைகளையும் குறைகளையும் கேட்டறிந்து அவர்களின் கோரிக்கைகளையும் மக்கள் நல இயக்கம் மூலம் செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ள விஷால் இறுதி பாராவாக ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். அதுதான் அரசியலுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. அதாவது தாம் எப்போதும் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து மக்கள் பணி செய்தது இல்லை என்றும், நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவனின் வாக்குப்படி தம்மால் முடிந்த உதவிகளை தாம் செய்து கொண்டேதான் இருப்பேன் என்றும், அது தம்முடைய கடமை என்று மன ரீதியாக கருதுவதாகவும் விஷால் தெரிவித்துள்ளார். மேலும் தற்பொழுது மக்கள் நல இயக்கத்தின் மூலம் தாம் செய்து வரும் மக்கள் நல பணிகளை தொடர்ந்து செய்வேன். வரும் காலகட்டத்தில் இயற்கை வேறு ஏதேனும் முடிவு எடுக்க வைத்தால் அப்போது மக்களுக்காக, மக்களின் ஒருவனாக குரல் கொடுக்க தயங்க மாட்டேன் என்று விஷால் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதாவது 2024க்கு கட்சி தொடங்க போவது கிடையாது. தற்பொழுது மக்கள் நல இயக்கமாக செயல்பட்டு மக்களுக்கு பணி செய்து வருவேன். வருங்காலத்தில் இயற்கை முடிவு செய்தால் என்று குறிப்பிடும் பொழுது அவருடைய அதாவது திரு விஷாலுடைய நெருங்கிய வட்டாரங்களை விசாரிக்கும் பொழுது 2026 தேர்தலில் அவர் கடன் காணுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் அவர்கள் தெரிவித்தனர். அதை தான் தற்பொழுது இந்த அறிக்கையில் திரு விஷால் சூசகமாக தெரிவித்துள்ளார். அதாவது நடிகர் திரு விஜய் கடந்த வாரம் கட்சி தொடங்கினார். அதை தொடர்ந்து தற்பொழுது விஷாலும் கட்சி தொடங்க இருப்பதாக 2 நாட்களாக செய்திகள் மற்றும் யூகங்கள் அடிபட்டு வந்தன. அதற்கு தற்பொழுது முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் திரு விஷால். வரும் 2024 தேர்தலில் கட்சி கிடையாது, 26ல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தான் அவருடைய இந்த அறிக்கை என்பது உணர்த்துகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.